நான் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரோடக்ஷனில் மானிட்டர் ஆப்ஷனல்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே, ஸ்டார்டிங் வீடியோ, அதாவது நம்ம என்ன டீப் லெக்சர் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு அதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டர் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு சென்டென்ஸ் இருக்கும். மானிட்டர் ஆப்ஷனல்னால் இட்ஸ் ஆப்ஷனல், பட் ஆனால் இட்ஸ் நாட் லைக் அது இல்லவே இல்லைன்னு ஆகாது. AZ900ல் இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அஷூர் மானிட்டர் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வாட் இஸ் அஷூர் மானிட்டர்? அஷூர் மானிட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்டாக் மானிட்டரிங் சர்வீஸ். பொதுவாக யார் உள்ளே வரா, யார் வெளில போகிறவா, ஸோ தெளிவாக சொல்லணும்னா ஒரு பெஸ்ட்டு கீவேர்டு என்னென்னா லாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, லாக்ஸ் ஆர் டெலிமெண்ட்ரி டேட்டா ஃபார் அஷூர் ரிசோர்ஸஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். பொதுவாக என்ன நடக்குது உள்ள அப்படிங்கிறத, என்ன மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத நம்ம லாக்ஸ் மூலிமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அஷூர் மானிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, டு என்ஷூர் அவைலபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரோஆக்டிவ் இஷ்யூ டிடெக்ஷன். அதாவது அந்த இஷ்யூ தான் மெயினாக இங்கே வரது, இந்த பக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம மானிட்டருங்கிறத இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ லாக்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும். லாக்ஸுங்கிறாங்க ப்ரோ, மெட்ரிக்ஸுங்கிறாங்க, அது எப்படி ப்ரோ நான் பார்க்குறது? அது எந்த இதை வச்சு பார்க்குறதுனா அதுக்கும் நிறையா சர்வீசஸ் இருக்குது. அஷூரில் லாக்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே கிராஃபானா யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணலாம். கிராஃபானா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்ப்ளங்க்கை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகாமல், லாக்ஸ்னால் வந்து பொதுவாக என்னென்னா இன்கமிங் டிராஃபிக், அவுட்கமிங் டிராஃபிக் அது மட்டும் கிடையாது. பொதுவாக அந்த ஹிஸ்ட்ரி, நம்ம இப்போ ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் உள்ளே இருக்க ஹிஸ்ட்ரியை கூட நம்ம லாக்ஸில் பார்த்து எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ என் சர்வர் ரொம்ப பீக்கில் போயிடுச்சுன்னா அலர்ட்டு கொடுத்து எனக்கே மெயில் அனுப்ப சொல்லி, நீங்கள் வந்து எலாஸ்டிசிட்டி போடணுமா வேணாமா, லைக் ஹரிசான்டல் ஸ்கேலிங்கில் வெர்டிக்கல் ஸ்கேலிங் போடணுமா வேணாமாங்கிறது அதுவே சொல்லும். இல்லை லோட் பேலன்சர் போகணுமா இல்லையாங்கிறது நம்மளே அந்த அந்த அலர்ட் மூலிமா லோட் பேலன்சர் ஆட்டோமேட்டிக்காக லேம்டான்னு சொல்லக்கூடாது, இங்கே அஷூரில் பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, சாஸ் அஷூர் ஃபங்க்ஷன்ஸ், அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அஷூர் லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணிடும் கூட நம்ம போடலாம். நம்ம எல்லாத்தையும் போடலாம். நம்மளுக்கு ஆனால் என்னென்னா தெரியணும் இந்த சர்வீசஸ்லாம் இப்படி வேலை செய்யும், இப்படி அலாரம் அடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன செட் பண்ணணும். கான்ஃபிகரேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகேவா, ஸோ அஷூர் மானிட்டர் பொறுத்த வரையும் கான்ஃபிகரேஷன் நல்லா பேசப்படும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஸ் எல்லாம் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்ல, ஆப்ஸ் எல்லாம் இன்டெகிரேட் பண்ணும்போது அஷூர் ஆட்டோமேஷன் பண்ணணும். இப்போ ஆட்டோமேஷன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் மெயில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அலர்ட் சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது பாட்டே மெயில் அமுச்சு விடும். சப்போஸ் சர்வர் அதிகமாக இருந்தாலும் சரி, காஸ்ட் அதிகமாக பட்ஜெட் போனால் கூட அதுக்கு ஒரு அலர்ட் க்ரியேட் பண்ணணும். அது நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன், இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது நீங்கள் பண்ணலாம். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் மானிட்டருங்கிற சர்வீஸ் வேர் இட் வில் கலெக்ட் லாக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் லாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இப்போ ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்னென்னலாம் இது வரையும் பண்ணோமோ அது எல்லாமே ஒரு ஹிஸ்ட்ரியாக வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அஷூர் மானிட்டர்னு ஒன்று இருக்குது. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லை, நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன் அலர்ட் சிஸ்டம்னா என்ன, மெட்ரிக்ஸ்னால் என்னென்னு. ஸோ அலர்ட் சிஸ்டம் நீங்கள் வேணும்னா இப்படி போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். அலர்ட் ரூல்னு ஒன்று கொடுத்து செலக்ட் ஸ்கோப், எந்த மாதிரி ஸ்கோப் வேணும், இல்லை எந்த மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கிறத மாஸ்கி ஆர்ஜியில் போய் இப்போ நான் கொடுத்தேன். இப்போ இதுக்கு நான் எந்த சர்வீஸும் க்ரியேட் பண்ணல, அதனால் உங்களுக்கு இது பண்ணல. அலர்ட்டாக இருக்கட்டும், மெட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, மெட்ரிக்ஸ் எப்படி வேலை செய்யும்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் பேஸ் பண்ணி தான் ஆக்சஸே பண்ணுது பாருங்களேன். பொதுவாக அது ஐ போயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி தாண்டிடுச்சுன்னா அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், அப்போ வந்து நான் வந்து அலர்ட் சென்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, லாக் அனாலிட்டிக்ஸ், அதாவது யார் உள்ளே வரலாம், யார் வெளில போகலாம். அஷூர் லாக் அனாலிட்டிக்ஸ் தனியாக அவங்க ஒரு வீடியோவே கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அஷூரோட லாக் அனாலிட்டிக்ஸ் டெய்ல் போயிடும். இது நான் ரொம்ப டீப்பாக போகலை இப்போதைக்கு. ஓகே, இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் கிவ் அ ட்ரை. இதை நான் அடிஷ்னல் சர்வீஸாக தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப டீப்பாக போக போகிறது எதுக்குன்னா, நான் என்னென்னலாம் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப் நான் க்ரியேட் பண்ணல, கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அதுக்கு பேர். ஓகே, தட்ஸ் த டெஃபினேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் குரூப்.
ஓகேவா? அது நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் மாஸ்கிங்கிற பேரில். ஸோ அது என்னென்னலாம் க்ரியேட் பண்ணேங்கிறத ஒரு இது பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், இவ்வளோ இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்கியூஎல் நேற்று க்ரியேட் பண்ணதெல்லாம் வருது. ஓகே, இதுவே நம்ம நிறையா க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் டெலீட் பண்ணிட்டேன், அதனால் இது எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு ஆர்எஸில் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்பு. இதில் பார்ப்போம் என்னென்ன டிப்ளாய்மெண்ட்லாம் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இதில் ஏகப்பட்டது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கைஸ். இங்கே பாருங்க, ஏகப்பட்டது நான் க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதிலே உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இந்த கெசன்ட்ரா மட்டும் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் கெசன்ட்ரா கிளாஸஸ் அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் சம் எரர்ஸ். அந்த எரர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதுதான் ஆக்சுவலி மெயினாக உங்களுக்கு காமிக்க வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸில் தான் இது வந்து எரர் இருக்கும். லாக் எரர்னு சொல்லுவோம், லாக் அனாலிட்டிக்ஸ் எரர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ரா எரர்னால் ராவாக அது சொல்லும். ஓகே, இதுதான்ப்பா மெசேஜ், பிகாஸ் யூ ரீச்ட் டெர்மினல் ப்ரொவிஷனிங் ஸ்டேட், அதனால் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு அது கிளியராக சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த இது ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இது ஒரு விதமான லாக் சர்வீஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் லாக் சர்வீஸ்னு நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு விதமான லாக் சர்வீஸ். ஓகே, இப்போ நம்ம வேறு அடிஷ்னல் சர்வீஸ் பார்ப்போம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சர்வீஸ் நான் என் பர்சனல் லைஃப்பில் வென் ஒர்க்கிங் ஃபார் கம்பெனிஸ் பார்த்தது பார்த்திங்கன்னா அஷூர் சர்வீஸ் பஸ்ஸு. இது ஏசர் 900க்கு வருமானு கேட்டால் எனக்கு சீரியஸாக தெரில. யா, ஆக்சுவலி இட்ஸ் பேட். நான் உங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அஷூர் சர்வீஸ் பஸ் நான் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஆண்டர்பிரைஸ் லெவலில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் லெவலில் பார்த்திங்கன்னா மெசேஜஸ் அனுப்புறது, பொதுவாக இமெயில்ஸ் அனுப்புறது. இப்போ இது இங்கே ரீச் ஆகிடுச்சு அப்படிங்கிறது நான் வந்து இப்போ வந்து பொதுவாக இகாமர்ஸ் சைட்டோ இல்லை ஸ்விக்கியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா இமெயில் அனுப்புவாங்க, இல்லை மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறது தான் இதோட மேஜர் வேலையே. அதாவது மெசேஜ் ஆர்டரிங் அண்ட் டெலிவரிங் கேரண்டிஸ். பொதுவாக திடீர்னு ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெசேஜிங் பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அஷூர் சர்வீஸ் மூலியமாக மட்டும்தான் வரும், சர்வீஸ் பஸ் மூலியமாக மட்டும்தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து உங்களுக்கே தெரியும், எது ஃபஸ்ட்டு வருதோ அதான் ஃபஸ்ட்டு வெளில போகும். வெயிட், வை இஸ் திஸ் லைக் திஸ்? ஓகே, டாபிக் பேஸ்ட், அதாவது டாப்பிக்கை பொறுத்து இல்லை ப்ரோட்காஸ்டிங்கை பொறுத்து மல்டிபிள் சப்ஸ்கிரைபர்ஸ், எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எதில் இருக்கானுங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெசேஜஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கோல்டு, இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ரீமியம் கோல்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஜொமேட்டோவில் இருக்கும்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு விதமான காஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு வேறு விதமான மெசேஜஸ் போகும், நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேறு விதமான மெசேஜ் போகும். அதேமாதிரி டெட் லெட்டரிங்கும் இது ஆஃபர் பண்ணும். லைக் வந்து இப்போ மெசேஜஸ் வந்து இது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியல எங்களால், இல்லை வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு சர்வரில் அப்படின்னா அந்த மாதிரி டெட் லெட்டர்ஸையும் ஆஃபர் பண்ணுறதுக்கு, டெலிவர் பண்ணுறதுக்கு, இந்த வாட் இஸ் திஸ் சர்வீஸ் பஸ் வந்து, அதனால தான் இதுக்கு பேர் சர்வீஸ் பஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு பேர்லேயே உங்களுக்கு தெரிய வேணாமா, இட்ஸ் அ சர்வீஸ் பஸ் விச் வில் சென்ட் மெசேஜஸ். ஓகேவா? ஓகே, சர்வீஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் என்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அந்த ஒரு ஒர்க் ஃப்ளோஸு இன்டெகிரேட்டிங் தான் அதோட மெயின் வேலையை. 2 சர்வீஸ்க்கு நடுவில் இன்டெகிரேட் பண்ணி நம்ம மெயிலோட கனெக்ட் பண்ணி நம்ம மெயில் அனுப்பிச்சி இல்லை மெசேஜ் அனுப்பிச்சி பார்த்துக்கலாம். ஸோ இது பர்சனலாக எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இட்ஸ் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஆண்டர்பிரைஸ் லெவல் இப்போ நீங்கள் கம்பெனியை வேலை பண்ணுறீங்கன்னா சர்வீஸ் பஸ் கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஆக்சுவலி மேண்டேட்டரி. ஓகே, வேறு ஏதாவது சர்வீஸ் இருக்கா நம்ம பார்ப்போம். அடுத்த மேஜர் சர்வீஸ் என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து அஷூர் செக்யூரிட்டி சென்டர் சொல்லுவேன். வாட் இஸ் செக்யூரிட்டி சென்டர் கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ க்ளவுட் செக்யூரிட்டி. அதாவது பேக் போன் ஆஃப் அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியாக இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியாக இருக்கட்டும், இல்லை ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஆர்பிஎஸ்சி, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சென்டர்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்டு சிபிஎஸ்எம், சிஎஸ்பிஎம். அதுவே தப்பாக சொல்லிட்டேன், சாரி. க்ளவுட் செக்யூரிட்டி போஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். வேர் இட் ஹெல்ப்ஸ் யூ டு ப்ரிவென்ட், டிடெக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். பொதுவாக இது எல்லா செக்யூரிட்டியும் நடக்கிறது தான். பட் ஸ்டில் அஷூர், ஏடபிள்யூஎஸ்லாம் நிறையா பேர் யூஸ் பண்ணுறனால இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு செக்யூரிட்டி கொண்ட ஒரு சர்வீஸ் தான் வந்து அஷூர் செக்யூரிட்டி சென்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? பொதுவாக இது எங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? ஹைப்ரிட் என்வரான்மெண்ட்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லட்டுமா? ஏன்னா அது மல்டிபிள் சர்வீசஸை கனெக்ட் பண்ணதில்லை. ஏடபிள்யூஎஸ்லேருந்து ஒரு சர்வீஸ் கனெக்ட் பண்ணும், அஷூர்லேருந்து ஒரு சர்வீஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹைப்ரிட்டில் அங்கே வரும்போது இந்த சென்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டராக இருக்குன்னு ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அங்கே தான். எதுக்கு? த்ரெட் ப்ரொடெக்ஷன் நடக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக் மூலிமா அட்வான்ஸ்ட் த்ரெட் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இப்போ மிஷின் லேர்னிங் நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ, இல்லை கண்டினியூஸில், பொதுவாக கண்டினியூஸில் தான் அவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஆனால் கண்டினியூஸ் லாக்ஸ் மூலிமா நம்ம எடுத்துடலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு. இல்லை அஷூர் விஎம்ஸோ இல்லை டேட்டா பேஸில் வந்தாலோ எல்லாத்துலேயும் த்ரெட்டு வந்தால் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இதோட வேலையே.
ஓகே, பயங்கரமாக ரெஸ்பாண்டும் பண்ணுங்கிறது தான் இதோட மெயின் யூஸே. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் அட்டாக்கு இதெல்லாம் வந்து டெம்ப்ரரியாக வரும்போது அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த யாருக்கு நடந்துச்சோ அவங்களுக்கு மெயில் அனுப்போம். அவங்க சப்போஸ் அஷூரோட அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்போம், இந்த மாதிரி இப்போ அட்டாக் நடந்திருக்குங்கிறது. ஸோ ISO 27001 அஷூர் சிஏஎஸ்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து ரிலேட் பண்ணி தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக தெரில. ஸோ எக்ஸ்டென்ஸ் ப்ரொடெக்ஷன் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஹைப்ரிட் என்வரான்மெண்ட்டு நம்ம சொல்லும் போதே இங்கே AWSம் GCPயும் தான் வருது, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்மும் அமேசான் வெப் சர்வீஸும். ஓகேவா? ஸோ ஒர்க் லோட்ஸ் லைக் குபர்னெட்டிஸ்னா கலெக்ஷன் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அண்ட் மேனேஜிங்கு, ஆர்கெஸ்ட்ரேட்டிங்கு, ஓகேவா, கண்டெய்னரைசேஷன் இதெல்லாம் பண்ணும். SQLங்கிறது உங்களுக்கு தெரியும், SQL ஸ்டோரேஜ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் பிளான்ஸ், அதாவது இந்த செக்யூரிட்டி சென்டர் மூலிமா தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த அஷூர் என்வரான்மெண்ட்டை கண்டினியூஸாக வாட்ச்மேன் மாதிரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் 360 டிகிரியில். ஸோ அதுதான் இதோட மெயின் வேலையே. அதனால இது வந்து பேக் போன் ஆஃப் அஷூர் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அஷூர் செக்யூரிட்டி சென்டரை. ஓகே, வேறு ஏதாவது சர்வீஸ் இருந்தால் அது இப்போ அஷூரிட்டி கீ வால்ட்டு பார்ப்போம். அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் விச் இஸ் அ சப்செட் ஆஃப் அஷூர் செக்யூரிட்டி சென்டர். அஷூர் கீ வால்ட்லாம் என்ன? கீஸை யூஸ் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ணணும், கீஸை யூஸ் பண்ணி என்னோடய அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியாக இருக்கட்டும், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், எந்த சர்வீஸை நான் லீட் பண்ணுங்கிறத ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸரை பொறுத்து இது மாறும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ வாலெட்டோட வேலை என்னென்னா API கீஸையோ இல்லை மெயினான சர்டிஃபிகேட்ஸையோ இல்லை மெயினான பாஸ்வேர்ட்ஸையோ இல்லை என்கிரிப்ஷன் கீஸையோ ஸ்டோர் பண்ணுறது தான் கீ வேல்யூவோட வேலை, கீ வால்ட்டோட வேலை. சாரி, கீ வேல்யூவில் கீ வால்ட்டோட வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸை வந்து நான் வந்து உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்னால் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்கணும், விஷுவல் ஸ்டுடியோவாக இருக்கணும். விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து நான் வந்து என்னோட பிளாப் ஸ்டோரேஜ் அதை வந்து இன்டெகிரேட் பண்ணணுன்னா அதை நான் கீஸ் மூலிமா பண்ணணுன்னா இந்த கீஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே இன்டெகிரேட் பண்ணி அதை கீ வால்ட்டில் ஸ்டோர் பண்ணி அது மூலிமா நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை வந்து எனக்கு வந்து அஷூர் மானிட்டரோட லாக் ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து ஹெல்ப்பாக எடுத்துக்கலாம். ஹெல்ப்பாக எடுத்து இதில் வந்து மெயினான டேட்டா, ப்ரைவேட்டான டேட்டாஸ் மட்டும் இருக்குல்ல. இப்போ நம்ம கீ ஐடியாக இருக்கட்டும், நம்ம பாஸ்வேர்டாக இருக்கட்டும், நம்ம ஏதாவது தேர்ட் பார்ட்டி சர்வீஸோட நம்ம தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம், தேர்ட் பார்ட்டியோட நம்ம வந்து லாகின் ஐடி கிரெடென்ஷியல்ஸ் ஏதாவது வச்சுருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லாகிங் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்ம கீவால்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அஷூர் மானிட்டர் மூலிமா நம்ம வந்து அந்த லாகிங் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டே இருக்கலாம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு. அதே மாதிரி அஷூர் ஆக்டிவ் டைரக்டரி விச் இஸ் மேஜர் செக்யூரிட்டி. ஓகேவா? அதை வச்சுக்கின்னு நம்ம சென்சிட்டிவ் டேட்டாவை அஷூர் கீ வால்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இதோட மெயினான வேலையை, விச் ஸ்டோர்ஸ் கீஸ். ஸோ அந்த சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா டாப் லெவலில் இருக்கிறனால தான் அஷூர் கீ வால்ட் வந்து ரொம்ப பேசப்படுது அஷூர் சர்வீசஸில். AZ-900 இது மேண்டேட்டரி கொஸ்டினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கீ மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அஷூர் கீ வால்ட்டும் போது கீ மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த உள்ள டீப்பாக கீ மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு தெரியல, அவங்க எப்படி அந்த எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, HSM பேக்ட் கீஸ்ன்னு சொல்கிறாங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. செக்யூரிட்டி எம்னா என்னன்னு தெரியல. ஓகே, சர்டிஃபிகேட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆக்சஸ் கண்ட்ரோல் RBAC கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி வரும்போதே RBAC அப்படியே வந்துடும். மானிட்டரிங் அண்ட் லாகிங்க்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மானிட்டரிங் அண்ட் லாகிங்கில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சர்வீஸ் ப்ராப்ளமு இல்லை எரர் ஏதாவது அடித்தாலோ இல்லை கீ ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகிட்டாலோ ஏதாவது ஒன்று வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் அந்தளவு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கல, அதான் உண்மை. நான் HSM தெரிலன்னொன்னே நீங்கள் வந்து ரொம்ப குழம்பிக்காதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் வென் யூ கெட் மோர் ஹேண்ட்ஸ் ஆன் இட் டு இட், அது உங்களுக்கு புரியும். அவ்வளோ டீப்பாக கேட்பாங்களான்னு கேட்டால் அஷூர் கீ வால்ட்டில் ஐ திங்க் அஷூர் கீ வால்ட்டை பற்றி கொஞ்சம் சர்ஃபேஸ் லெவலில் AZ-900 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் சர்வீசஸ் மேஜர் அதர் சர்வீசஸ் வேர் யூ கேன் see in AZ-900. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். வாங்க அடுத்து நம்ம எண்ட் டிஸ்கஷன் பார்ப்போம்.